அசோக் ப்ரோ எப்போன்னா இது அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னார். அதனால உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சேனல் ஆரம்பித்து 11வது சப்ஸ்கிரைபர் இந்த மனுஷன் தான் எங்களுக்கு. அதனால என்றைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு தடவை டார்லிங் கதை சொல்கிறதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு டார்லிங். போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினார். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னாரு. சரி ஓகே அப்போ நான் செலக்டா அப்படின்னு கேட்டேன். செலக்ட் தான் போ அப்படின்னாரு. போய் அடுத்த நாள் இவனை கூப்பிட்டு வர சொன்னார். சரி நமக்கு தான் ஒன்றும் தெரில, தமிழ் மீடியம்லேருந்து வந்திருக்கோம், இவன் கொஞ்சம் நாலேஜான ஆள் தானே, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவனா, சரி இவனை கூப்பிட்டு போகிறேன். இவன்கிட்டே அந்த மனுஷன் அப்படி தான் பேசுகிறான். இது லைட் வரும், நீங்கள் இது பண்ணும் இது பண்ணும். அவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஓகே நம்ம ஒரு ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி ஹாலிவுட் படம் தானே நடிக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே எங்கே இருக்காரு உள்ள போய் ஏய் மார்க்னா மார்க் எங்கே போயிட்டு மார்க்கில் நின்றா அப்படின்னாரு இவர். ஓகே அப்போ ஹாலிவுட் படத்தில் தான் நம்ம நடிக்க போகிறோன்றது முடிவாயிட்டு. ஆனால் பாதி நேரங்களில் இவங்க 2 பேரும் இங்கிலீஷில் மட்டும்தான் பேசிப்பாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேக்கிங் ஜாக்கி ஜான் படம் மேக்கிங்லாம் கடைசியாக போடுவாங்க, ஒரு கேமராமேனும் ஒரு டேரக்டர் இங்கிலீஷில் பேசுறதெல்லாம். இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலேயே இவன்கிட்ட சொல்லுவேன், நிறைய பேசுகிறாங்கடா ஆனால் ஒன்றும் புரியலடா. அவங்க பேசிப்பாங்க ஆனால் சரி இதை சொல்லலாமான்னு தெரில. பல நேரங்களில் வந்து நிக்கேத்ரோ வந்து சார்ஜ் எடுத்துட்டாருன்னா எங்களுக்கெல்லாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பிரதீப் ப்ரோக்கே அது பீதி ஆகிடும். பீதி ஆயிடுச்சுன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கு புரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன திடீர்னு ஒன்று பேசுவார், திட்டுவார், ஓகே டார்லிங் நல்லா பண்ணு அப்படின்ட்டு போயிடுவார். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் வந்து உங்களை இல்லை அவங்கள அப்படிம்பாங்க. சரி அவங்களை வேற யாரையோ சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்கள்ட்ட போய் சொல்லுவார், உங்களை இல்லை நீங்கள் லைட்லாம் கரெக்டாக தான் வச்சுங்க, இவனுங்களை தான் சரியா நடிக்கலை அப்படின்ட்டு போயிடுவார்.